எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமபுரம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு புராதனமும் பழமையுமான ஒரு ஆலயம். விநாயகர் பெருமானுக்காக கட்டப்பட்ட இந்த ஆலயம் ஏறத்தாழ 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு மார்த்தாண்டவர்மா மகாராஜாவால் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி செய்த மன்னர்களாலும் நிலதானம் செய்யப்பட்டதாக செவிவழி செய்து கூறுகிறது. தாடகை மலையோட அடிவாரமும் சுற்றி வயல்வெளிகளும் நிரம்பிய இந்த கோவிலில் விநாயகர் தான் மூலவராக வணங்கப்படுறாரு. இந்த விநாயகர் கோவிலின் பெயர் இரவி விநாயகர் திருக்கோவில். கோவிலோட பின்புற கருவறை சுவர்களில் விநாயகரை செதுக்கி இருக்கிறாங்க. கோபுரத்தோட மேல் பூச்சி எல்லாம் காலப்பழக்கத்தால் அழிந்து வருகிறது. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த கோவிலில் ஒரு சிவன் சன்னதியும் அதற்கு எதிர்புறமாக நந்தியும் இருக்கிறது. சிவன் சன்னதியோட இடதுபுறமாக சிவகாமி அம்பாள் சன்னதியும் உள்ளது. இந்த கோவிலில் ஒரு 100 வருடத்திற்கு முன்னாடி ஒரு தெப்பக்குளம் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த தெப்பக்குளம் இப்போது ஒரு வயல்வெளியாக மாறி இருக்கிறது. மேலும் பல ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட பேஜான சீக்ரெட் ஆஃப் ஹெரிட்டேஜ் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.